வணக்கம். பிரண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் நம்ம எடுத்துடணும். தோல் வந்துட்டு சேர்த்துக்கக்கூடாது. இது நம்ம தோல் எடுக்கும்போது கை வந்துட்டு அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கவரோ இல்லை வந்துட்டு க்ளவுஸோ வந்துட்டு கையில் மாட்டிக்கிட்டு அதுக்கும் பிறகு தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெறும் கையால் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா துண்டுகளுடைய தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பவுலில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். அந்த கடாயில் நான் வந்துட்டு 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்துட்டு எண்ணெய் சேர்க்காம வெறுமனே நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு தனியாக மாற்றிக்கோங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பிரண்டை துண்டுகளையும் சேர்த்து இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்துட்டு அதோடைய அந்த அரிப்புத்தன்மைலாம் போகும். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிளகு கூட சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறோம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வடகம் சேர்த்து தாளிக்கிறேன். வடகம் இல்லை அப்படின்னா வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் 3 கட்டி வந்துட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதில் வெங்காயமோ தக்காளியோ சேர்க்க மாட்டோம். இந்த குழம்புல பூண்டு மட்டும்தான் சேர்க்குறோம். பிஞ்சு கத்திரிக்காயாக கொஞ்சம் ஒரு 4-5 முருங்கைக்காய் துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 மினிட் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதும் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நிறைய சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி இஞ்சியில் மிளகுலலாம் நல்லா காரம் இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா குழம்பை கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் அதுக்கு பிறகு ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சோம்னா எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு அழகாக இந்த மாதிரி வந்துடும். ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு சாதத்துக்கு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இந்த பிரண்டை குழம்பு. இந்த குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம 1 வீக் 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெறுமனேவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.